ஹைப்பால பல நல்ல படங்கள் சூப்பராக ஓடி இருக்கு. பல நல்ல படங்கள் ஓடாமலும் போயிருக்கு. ரீசெண்டா ஏஜிஎஸ் ப்ரொடியூசரோட பழைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதுல அவங்க ஹைப்பை பத்தி சொன்ன விஷயம் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. அண்ட் அதை இந்த வீடியோல கிளியரா சொல்ல போறோம். அண்ட் ஏன் பல நல்ல படங்கள் ஹைப்பால அழிஞ்சிச்சுனோ, ஏன் ஹைப் பில்ட் பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரிஞ்சோம். ஃபர்ஸ்ட் மூவிஸை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஹை பட்ஜெட், நோன் ஃபேஸஸ் அண்ட் நோன் டைரக்டர்ஸ் சொல்லி எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஓப்பனிங் டேல வந்துடும். இன்னொன்னு லோ பட்ஜெட் மூவி, அன்னோன் ஃபேஸஸ் அண்ட் அன்னோன் டைரக்டர் இருப்பாங்க. ஓப்பனிங் டேல கூட்டம் வராது. இதனால அந்த லோ பட்ஜெட் மூவிக்கு ஹைப் பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா படம் எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அந்த படம் சக்சஸ் ஆகுமே தவிர, யாருமே வராமல் இருந்துச்சுன்னா அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு போயிடும். பட்ஜெட் மூவிஸ் நோன் ஃபேஸஸ் இருக்கனால கூட்டம் கேரண்டீடா வந்துடும். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒர்க் ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் எதுக்கு படத்துக்கு அவ்வளோ ஹைப் ஏத்துறாங்க, அவ்வளோ ப்ரொமோஷன் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் படத்துக்கு கலெக்ஷன் அதிகமாக வரணும். அதுக்காக அவங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொமோஷன் மூலயமா தான் அவங்களுக்கு கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது விஷயம், பேன் இண்டியன் மூவிஸ். நம்ம ஊரில் இங்கே நோன் ஃபேஸாக இருந்தாலும் மற்ற இடத்துலலாம் அவங்க அன்னோன் ஃபேஸாக தான் இருப்பாங்க. அண்ட் அங்கேயும் அவங்கள நோன் ஃபேஸஸாக மாற்றுறதுக்கு இங்கே ப்ரொமோஷனும் ஹைப்பையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த ஹைப்போட லிமிட் அவங்கள நோன் ஃபேஸஸாக ஆக்கிறது வரைக்கும் தான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா அந்த படம் சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடும். அண்ட் ஹைப்பை சரியாக யூஸ் பண்ணாங்கன்னா ஃப்ளாப் ஆகக்கூடிய நல்ல இல்லாத படத்தை கூட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றிடலாம். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னால், ஒன்று கங்குவா, இன்னொன்று கோ. கங்குவா படம் என்னதான் சில விஷயங்கள் நல்லா இருந்து சில விஷயங்கள் நல்லா இல்லைனாலும் ஃபெயிலியர் ஒரு முக்கியமான காரணம் அது மேலே இருந்த ஹைப்பு தான். அது அவங்க நோன் ஃபேஸஸை தாண்டி அது 1000 கோடி 2000 கோடி ரெக்கார்ட் மேக்கிங் அப்படின்னு அவங்க ப்ரொமோஷன் பண்ணதா இதில் இருந்த பெரிய மிஸ்டேக்கு. இதுவே கோட் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் நல்லா இல்லைனாலும் அவங்க சரியான அளவுக்கு ஹைப்பு, சுத்தமாக ஹைப் இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க பில்ட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் கூட்டத்தை மட்டும் வர வச்சுட்டாங்க. அண்ட் படம் அவங்களுக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாதனால அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தோடனே அவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்க மாதிரி சாட்டிஸ்ஃபை ஃபீல் வந்து அந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷனும் பண்ணுச்சு. ஒரு சின்ன படம்னா அதுக்கு ஹைப் கண்டிப்பாக வேணும். அதுவே ஒரு பெரிய படம்னா அது ஒரு மீட்டருக்குள்ள தான் இருக்கணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் படங்கள் சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.